நல்ல எம்ஜிஆர் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகின்றன. நள்ளிரவு 12 மணிக்கு மேல் பேருந்துகள் இயங்காது என தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மோகன் வழங்கிட கேட்கலாம். மோகன், வணக்கம். தற்போது அங்க கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? மக்களுடைய கூட்டம் என்னவாக இருக்கிறது? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க மோகன். வணக்கம். இப்போ பார்த்தோன்னா தொழிற்சங்க சார்பில் இருந்து பேச்சுவார்த்தையில் தோல்வியானது ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் அனைத்து பஸ்ஸுகளும் இப்போ இயங்கி கொண்டு தான் இருக்கக்கூடியது. பேருந்து நிலையத்தில் இப்போ நம்ம நின்று கொண்டு இருக்கக்கூடியது புதிய பேருந்து நிலையம். இந்த எம்ஜிஆர் புதிய பேருந்து நிலையத்தில் இப்போ தற்பொழுது 6 மணி நேரத்தில் எல்லா இடத்துக்கும் செல்லக்கூடிய மதுரை மற்றும் தென்காசி, புளியங்குடி, தூத்துக்குடி, சங்கரங்கோவில், அதுபோக அரசு விரைவு பேருந்து அனைத்துமே இங்கேருந்து சென்னை, மதுரை செல்லக்கூடிய, திருச்சி, கோயம்புத்தூர் செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. இதைத் தொடர்ந்து தொழிற்சங்க சார்பில் அவர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் கூறியது, இரவு 12 மணிக்கு டிப்போக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் நிறுத்தப்படும். இதைத் தொடர்ந்து 4 மணிக்கு டிப்போவில் இருந்து எடுக்கக்கூடிய பேருந்து அனைத்தும் எடுக்கப்படாது என்று தொழிற்சங்க சார்பில் உள்ள தொழிலாளி சங்க சார்பில் இருந்து கூறப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இப்போ பார்த்தோன்னா பொதுமக்களானவர்கள் அனைவருமே செல்லக்கூடிய அனைத்தையுமே நம்மளால் பார்க்க முடியும். இப்போ பேருந்தில் போகக்கூடியவங்க மக்கள் எல்லாருமே இப்போ கூட்டங்கள் கம்மியாகவே காணப்படுகிறது அனைத்து பேருந்துகள்லையுமே. என்ன என்று பார்த்தோம்னா இப்போ எல்லா ஊருக்கும் செல்லக்கூடிய அனைத்து பேருந்தும் சென்று கொண்டு இருக்கிறனால மக்கள் அச்சமின்றி எல்லா ஊருக்கும் செல்லக்கூடிய அந்த மக்கள் அனைவருமே சென்று கொண்டு இருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து இப்போ நமக்கு முக்கியமாக இரவு 12 மணி மேலே பேருந்து ஆனது நிறுத்தப்படும் என்று தொழிற்சங்க சார்பில் கூறப்பட்டு இருக்கிறது. இதைத் தொடர்ந்து நாளைக்கு பேருந்து ஆனது நிறுத்தப்படும் பொழுது என்ன முக்கியமான கோரிக்கைகள் என்று பார்த்தால், வேலைக்கு செல்லக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து மற்ற மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய ஊழியர்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் முக்கியமாக பெரும் கஷ்டத்தில் ஈடுபடுவார்கள் என்பது முக்கிய கருத்தாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நாளைய பொழுது பிரைவேட் பேருந்து இயங்கப்படும். அந்த பேருந்து இயங்கப்படக்கூடிய நேரத்திலும் கூட அந்த பேருந்துகள் அதிகமாக கூட்டமானது காணப்படும். மற்ற நாட்களிலும் நாளைய தினம் பேருந்து அரசு பேருந்து இயங்கப்படாத சூழ்நிலையில் பிரைவேட் பேருந்தில் அதிகமான கூட்டமானது அதிகமாக காணப்படும் என்பது முக்கியமாக ஒரு கருத்தாக பொதுமக்களின் முக்கியமாக கருத்தாக கூறப்படுகிறது. கள விவரங்களுக்கு நன்றி மோகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.